சூர்யா கூட சேர்ந்தா இப்படிதான் ஆயிடுவாங்க. அடுத்து இன்னொரு மேக்கப் போலாமா? நீ மாதிரியே பேசுற நீ. இது கூட எனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுங்க. அப்படி இருக்குது. ஓ நன்றிக்கா. என்னக்கா இந்த குளத்துக்கு ஆளாயிட்டீங்க? என்னக்கா ஸ்கின் அப்படி க்ளோவா தெரியுது? ஏய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்னைக்கு வந்து எபிசோட் 5ல் இருக்கிறேங்க. இப்போ நாம் வந்து அரியலூரில் இருக்கிறோம். அரியலூரில் மேக்கப்புக்காக வந்தாச்சு. இங்கே ஒரு பிரைடு, அது கூட ஒரு 6 பிரைட்மெய்ட்ஸ் இருந்தாங்க. அது கூட க்ரூம் மேக்கப் எல்லாமே இருந்துச்சு. இந்த மேக்கப்புக்காக 6 மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேங்க. முன்னாடி நாள் 4 மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து வந்தாச்சு. ஏன்னா நான் வந்து வேறு லொக்கேஷனில் இருந்தேன். இந்த மேக்கப்புக்காக வந்து 11:30 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க நைட்டு. அதனால் முன்னாடி நாளே வந்து கிளம்பி வந்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. நாங்கள் வரக்குள்ளே வந்து ஒரு மேக்கப்புக்கான செட்டப் எல்லாமே வந்து அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. ஒரு மேக்கப் அப்படின்னாலே வந்து இப்போல்லாம் ரொம்ப வந்து ஒர்க் அதிகமாக இருக்கிற டைமில் இவ்வளோ பேர்த்துக்கும் நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணுங்க. அதனால எல்லாருமே வந்து நீட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே எல்லா ஒர்க்குமே என்ன மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண முடியுங்க. அதனால் வந்து என்னென்ன டைம் வந்து எப்படி வந்து கீப் அப் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கை அந்த டைமுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார், உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம். எதுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டீம் வந்து ஃபயர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க நம்மளோட பிரைடு, அவங்க பிரைடுக்கான வந்து ஹேர்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. அழகான பெரிய டாலர்ஸுங்க. இது வைக்கும்போது அவங்க ஹேர்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக வியர் பண்ண போகிற சாரிக்கான ஃப்ளார்ஸ் வந்து மேட்சாக வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. டாக்டர் கிருஷ்ணவேணி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பிரைடுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோங்க சேலமில். அவங்களோட ஹேர்டோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அது மாதிரியே வந்து பண்ணி கொடுத்தாச்சு. அதில் வந்து ரெட் கலர் ஃப்ளார் இருந்துச்சு. இதில் வந்து பர்பிள் கலரில் அவங்க சாரிக்கு மேட்சாக பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு சாரி. அடுத்து அவங்க சாரி வந்து வியர் பண்ண போகிறாங்க. அந்த சாரிக்கு மேட்சாக இருந்த ஃப்ளார்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரைட்மெய்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தராக நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லைங்க. எல்லாருமே அவங்க ஒர்க் முடிச்சுனே வந்து கிளம்பி போயிட்டாங்க. இவங்க தான் இந்த மேக்கப் வந்து நம்மளுக்கு புக் பண்ணவங்க. இவங்க துபாயிலேருந்து இந்த மேக்கப் வந்து நம்மளுக்கு புக் பண்ணாங்க. அப்புறம் அரியலூர்லேருந்து திருப்பூர் கிளம்பிட்டேங்க. கிளம்பின வழியில் சரியான பசி ஆயிடுச்சு. முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் நாங்கள். எல்லாம் வீங்கிற பூசணிக்காய் மாதிரி ஆயிடுச்சு. கிருத்தி இப்பதான் கொஞ்சம் குட்டா தெரியுறா. ஆனந்தா தூங்கலாம் நல்லா இருக்கும். அப்படிதாங்க இருக்கும். நமக்கு இதுல இன்ட்ரெஸ்டா வந்துட்டு வச்சுக்கோங்க, தூக்கம் வராது. வாழ்க்கையில நம்ம என்ஜாய் பண்ற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துறணும். சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ 1-2 இங்கிலீஷை வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். சூர்யா கூட சேர்ந்தா இப்படிதான் ஆயிடுவாங்க. இந்த டேட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரஷ்ஷான டேட்டுங்க. ஏற்கனவே நம்ம இப்போ சொல்லியிருப்போம் அரியலூரில் நிறைய மேக்கப் புக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அது போகவும் நிறைய மேக்கப் புக் ஆகிருந்துச்சு. இதெல்லாம் நம்ம டீம் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா பிரைட் அப்புறம் க்ரூம் 2 பேர்த்துக்குமே வந்து சூப்பராக மேக்கப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் மேக்கப். இந்த மேக்கப் பண்ணது மேக்கப் ஆர்டிஸ்ட் அருணா. ரொம்ப அழகாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ஹேர்டூலேருந்து சாரீ ட்ரிப்பிங்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஒர்க் பார்த்ததையும் பிடிச்சி போய் அவங்க வந்து கல்யாணத்துக்கும் வந்து புக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூபர்ட்டி மேக்கப்புங்க. இந்த மேக்கப் பண்ணது நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் சௌமியா. அவங்களும் வந்து அவங்க ரொம்ப அழகாக வந்து மேக்கப் பண்ணிட்டாங்க. என்ன கடனாடா, எதுக்குடா இப்போ என் கூட சேர்ந்து பிடிச்சி தீர்த்து நீ தூக்காம தூக்க வழியா உனக்கு? அடுத்து இன்னொரு மேக்கப் இருக்கு, போலாமா? சரியா?
ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அப்புறம் ஒரு 4 மணி நேரம் டைம் இருந்துச்சுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 2:30 மணிக்கு அப்படி வந்து கிளம்பிட்டேங்க. இப்போ வந்து உடுமலைப்பேட்டை போயிட்டுருக்குறேங்க. உடுமலைப்பேட்டையில் குடிமங்கலம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போயிட்டுருக்குறோம். அக்கா என்னக்கா இந்த குளத்துக்கு ஆளாயிட்டீங்க? 8 நாள் தூங்காமல் உயிர் பிழைத்து வாழ்வது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து டெமோ காமிச்சிட்டுருக்கிறேன். காரில் போகும்போது தூங்குனது நம்மளுக்கு முன்னாடி உட்காந்து கிடக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். லைட்டு மூஞ்சிட்டு அடிக்க இந்த மாதிரி ஐபேட் போட்டு இப்படி ஒரு பெட்ஷீட்டை பொத்திட்டீங்கன்னா அப்படியே வீட்டில் தூங்குற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படியே ஒரு 1 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோ, ஏதோ உயிர் பழச்சிக்கலாம். அதுதான் இப்போ உங்களுக்கு டெமோ காமிச்சிட்டு நாங்களும் ட்ரை பண்ணுறோங்க்கா. வீட்டில் நிம்மதியாக தூங்கி 4 நாள் ஆச்சுங்க. 4வது நாளும் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயாச்சு. இப்படி தாங்க வந்து காரில் போகும்போது தூங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிறதுனால தூங்குறதுக்கு டைமே இருக்காது. என் கூட வேறு அசிஸ்டன்ஸை நான் அப்பப்பத்திக்கப்போ மாற்றிட்டே இருப்பேன். அதனால வந்து அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுனால எனக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம ராஜியோட வீட்டுக்கு வந்தாச்சு. குடிமங்கலம் இவங்களோட வீடு நல்ல தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடுங்க. இருட்டுக்குள்ளேயே வந்து நல்லா இருந்துச்சு. அழகாக வந்து கோலமெல்லாம் போட்டு அந்த என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகாக வந்து வச்சுருந்தாங்க. 4:30 மணிங்கும் போது இங்கே வந்துட்டோங்க நாங்கள். அதனால் கொஞ்சம் இருட்டாகவே இருந்துச்சு. வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் மேக்கப்பும் முடிச்சிருப்போம். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க இப்போ வந்து நான் உள்ளே போயிட்டுருக்கிறேன். நான் என்ன சொன்னனோ அதை வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாரி வந்து ஒரு பிளெயின் அயன் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிளெயின் அயன் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. அங்கே வந்து டேபிள் மேலே கிளாத்து இது எல்லாமே கூட அங்கே நீட்டாக வந்து வச்சுருந்தாங்க. திங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த ரூமில் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எங்களோட திங்ஸே நிறையா இருக்கும். இதெல்லாம் வைக்கிறக்கு அந்த ஸ்பேஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணுறக்கும் நல்லா இருக்குங்க. இது எல்லாமே அவங்ககிட்ட வந்து எனக்கு கிடச்சிது. இப்போ நான் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிட்டுருக்குறேங்க. அந்த பவுன்ஸியான ப்ளீட்டிங் வரணும் அப்படிங்கிறக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஹேர் ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்க, அந்த பாட்டிலில் வச்சு கொஞ்சம் நான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது மூலிமா நல்ல ஒரு பவுன்ஸியான ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஐடியா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் கர்லர் வந்து யூஸ் பண்ணலாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப பவுன்ஸியாலாம் தெரியாது, ஒரு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ரோலர்ஸ், பெரிய பைப் இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட வந்து ஹேர் ஸ்ப்ரே பாட்டில் இருக்குல்லங்க, அதை வச்சே கூட நம்ம இந்த பவுன்ஸியான ப்ளீட்ஸ் வந்து கொண்டு வர முடியும். ரொம்ப அழகாக சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணி வச்சாச்சுங்க. இனி வந்து ராஜி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேக்கப் ஹேர் டூலாம் முடிச்சுட்டு இந்த சாரியை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நான் சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருந்த ஒரு பிரைடு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின்ல வந்து அந்த டைமுக்கு வந்து ஒரு மெடிக்கலில் ஒரு க்ரீமை வாங்கி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்க ஸ்கின்ல வந்து நிறைய டேமேஜ் பண்ணிருச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா காயமானதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் கலர் ஆகல அந்த மாதிரி அவங்க ஸ்கின்ல நிறைய வந்துருச்சு. பார்த்ததுக்கு நிறைய ரிங்கிள்ஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம வந்து இப்போ மேக்கப்பில் கரெக்ட் பண்ணணும். ஃபேஸ் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஹேர் ப்ரிப்பரேஷன் வந்து முடிச்சாச்சுங்க. ஹேர் ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வேவியானதோ ஹைலைட்டிங்கோ அதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டான எக்ஸ்டென்ஷன். அவங்க ஹேருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சுங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் நம்ம ஹேர் டூ பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெடிஞ்சிருச்சுங்க.
ஒரு 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அழகாக ரெடி பண்ணியாச்சு. அவுட்டோரில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்தாங்க. சாரீ ட்ரேப்பிங்கும் நான் நினச்ச மாதிரி நல்லா பவுன்சி ப்ளீட்டோட ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. நெத்தி சுட்டி, ஒட்டியானம், ஹேர் ஹேங்கிங்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருந்தேங்க. மற்றபடிக்கு அவங்களே வந்து ஜுவல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. 4 நாளாக தூங்காமல் அடுத்த நாளும் விடிஞ்சிருச்சுங்க. ஃபேஸ் வந்து அப்படி தான் இருக்கும், அதை கடுக்காதீங்க. வீங்கின பூசணிக்காய் மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் கான்ஃபிடென்ட்டாக என்ன காமிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ராஜியோட வீட்டை வந்து சுற்றி காமிச்சிட்ருக்கிறேன். இங்கே வந்து என்கேஜ்மெண்ட் மேக்கப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த சேஞ்ச் ஓவர், அடுத்த மேக்கப் எல்லாமே மண்டபத்தில். ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து சாரீ ட்ரேப்பிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இனி வந்து ரிசப்ஷனுக்கும் வந்து மேக்கப் பண்ணணுங்க. என் மேலே பிரைட்ஸ் வச்சுருக்கிற நம்பிக்கை தாங்க வந்து எல்லா இடத்துலையுமே என்னை காப்பாற்றுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 4 நாளாக தூங்கலின்னா அந்த ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்னை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணாமல் எனக்கு எல்லா வசதிகளுமே பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. என்னக்கா ஸ்கின் அப்படி க்ளோவாக தெரியுது? ஏய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஆமா, நானே 4 நாளாக தூங்காம மூஞ்சில வீக்கி போய் கிடக்கு. ஒரு க்ளோ இருக்குதா? தூங்காம இருக்கனால க்ளோவா தெரியுதுக்கா. அப்புறம் வேற ஒண்ணுல தூங்கிடலாமா? நாங்க பாத்துக்கிறோம். இப்போ ராஜியோட ரிசப்ஷன் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பொண்ணு ரூம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற ரூமில் ஒரு ரூம் வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ரூமில் தான் வந்து இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 2 கண்ணு இருக்குல்ல, நம்மளுக்கு என்ன பண்ணுறது? காலையில இந்த மாதிரி இல்லைங்களே, இப்போ ஏதோ ஓரளவு இப்போ ஓகேவா இருக்கா? ஒருவேளை செட் ஆயிருச்சோ, பழகிருச்சோ? கண்ணு கிளிப் பண்ணிட்டு மெதுவும் ஓப்பன். இல்லை ஒன்றும் பிரச்சனை ஆயிடுச்சு. அவ்வளோ ராஜிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரையாகவும் அந்த பேர்னான சென்சேஷன் மாதிரி இருக்கிறத நான் எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா, பாபி ப்ரௌன் மாய்ஸ்சரைசர் தாங்க நான் வந்து இதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். இது எனக்கு அந்த ஃப்ளாலெஸ்ஸான லுக்கு, மேக்கப் வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகி வரக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பேஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓவர் ட்ரை ஸ்கின்னாக உங்களோட பிரைட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட நேம் பார்த்தீங்கன்னா பாபி ப்ரௌன் விட்டமின் என்ரிச்டு மாய்ஸ்சரைசர். இப்போ ராஜிக்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு கஸ்டமர் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தாண்டி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி, அவங்க வந்து என்ன மாதிரியே வந்து பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. என்னை மாதிரியே பேசுகிறா நீ. ஸ்லாங்கு வாய்ஸும் பாருங்க, இவங்க கல்பனாக்கா மாதிரி இருக்காங்க. ஓ, உடுமலைப்பேட்டைக்கார பிள்ளைங்களா ஒரே மாதிரி பேசுவாங்களோ? உங்க கூட எனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுங்கக்கா பேச. அப்படி இருக்குது. ஒரு சிஸ்டர் ஃபீல். ஓ, நன்றிகள். கன்வீனியண்ட்டாக இருக்குதுடா உனக்கு ஒர்க் பண்ணுறக்கு. உண்மையாகவே நாங்கள் சொன்னது எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி வச்சது ஒன்று தவிர எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரி, அதுவும் சரி பண்ணிக்கலாம். அதுவும் நான் என்ன நினைச்சு தெரியுங்களா, சரி சப்போஸ் பிளாக் மார்க்லாம் போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே, அதுவும் உங்களுக்காக தான் ட்ரை பண்ணேன். எனக்காக பண்ணியாடா? நல்லா பண்ணடா. பிளாக் மார்க்ல கம்மி பண்ணி வைக்கலாமேன்னு ட்ரை பண்ணங்களா. எனக்கு நான் ஃபேஷியலே பண்ணுறதுனால வேணாண்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படி தானே சொன்னேன். ஏன்னா இந்த டைமில் எதையுமே புதுசாக யூஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்கவே கூடாதுடா. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இதாக இருக்குது, அதனால பரவாயில்ல. மேனேஜ் பண்ண முடியாம கொப்பளமாக வந்துருந்துச்சு. இல்லை அப்போ காய மாதிரி ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கு. ராஜியோட ரிசப்ஷன் மேக்கப்பு ரொம்ப அழகாக முடிச்சாச்சுங்க. இங்கே ராஜியோட க்ரூமுக்கு வந்து நாங்கள் மேக்கப் பண்ணி கொடுத்துருந்தோம். அது வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல. லாஸ்ட் டைமில் கொஞ்சம் ரஷ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட்டமெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வீடியோஸ் வந்து கிளியராக எடுக்க முடியல. ராஜியோட முகூர்த்தம் லுக் வந்து நம்ம நீ அடுத்ததாக வந்து பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூஸாக அடுத்த ஒர்க்குக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இங்கே பாருடா சௌமி, அந்த சேர் எடு சௌமி.